அவன்தான் தன் அடியார்களை அடக்கி ஆளுபவனாக இருக்கின்றான். அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் ஏற்படுத்துகிறான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடுமானால் நம் அமரர்கள் அவன் ஆத்மாவை எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தம் கடமையில் தவறுவதில்லை. பின்னர் அவர்கள் தங்களின் உண்மையான பாதுகாவலனான அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவார்கள். அப்போது தீர்ப்பு கூறும் அதிகாரம் அவனுக்கே உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவன் கணக்கு வாங்குவதில் மிகவும் விரைவானவன். நபியே, நீர் கூறும், நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் சிக்கி தவிக்கும் சமயத்தில் எங்களை இதைவிட்டு காப்பாற்றிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்துவோரில் ஆகிவிடுவோம் என்று பணிவாகவும் மறைவாகவும் நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களே, அப்போது உங்களை காப்பாற்றுகிறவன் யார்? இதிலிருந்தும் இன்னும் மற்றெல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாஹ்வே. அப்படி இருந்தும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்களே என்று. நபியே, நீர் கூறும், உங்கள் தலைக்கு மேலிருந்தோ அல்லது உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்தோ உங்களுக்கு துன்பம் ஏற்படும்படி செய்யவும் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களில் சிலருடைய கொடுமையை அனுபவிக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நம் வசனங்களை எவ்வாறு பல வகைகளில் தெளிவாக்கி விவரிக்கின்றோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக.